தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 28 இந்த மாதத்தினுடைய இறுதி நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக எல்லாமே முக்கிய செய்திகள் மாத்திரமில்லாமல் செய்திகளை கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் தலை சுத்தும். ஏன்னு சொன்னால் அவ்வளவு விஷயங்கள் வெளியாகி இருக்குது. ஒன்றொன்றா பார்க்க போகிறோம். முதலாவது போலீசாருக்கு கிடைத்திருக்கின்ற ரகசிய தகவல் ஒன்றை அடுத்து நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து போலீசாரும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக பிரதி பொலிஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளார். அதே வேளையில் பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் நீக்கப்படும் என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். அத்துடன் ஞானசார தேரர், சர்ச்சைக்குரிய ஞானசார தேரர் நாட்டு மக்களுக்கு ஒரு பாடம் ஒன்று எடுத்திருக்கிறார். ஒரு அறிவுரை ஒன்று சொல்லியிருக்கார். அதை கட்டாயம் நீங்கள் எல்லாரும் கேட்கணும். அவர் எப்படிப்பட்ட அறிவுரை சொல்லியிருக்கார் என்று சொல்லி அதையும் பார்த்திருக்கிறோம். அத்துடன் கடந்த கால அரசாங்கங்கள் செய்த ஊழல், பண விரயம், பொதுமக்களுடைய பணத்தை எப்படியெல்லாம் வீணாக்கினார்கள் என்பது சம்பந்தமாக பெரிய பட்டியல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதனையும் இன்று பார்க்க இருக்கிறோம். அதைத்தான் நான் முதலே சொன்னால் உங்களுக்கு தலை சுத்தும் என்று சொல்லி, எனவே வாருங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து இன்றைய காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் கேலி சித்திரமும் இருக்கிறது. போலீசாருக்கு கிடைத்திருக்கும் ரகசிய தகவல் ஒன்றை அடுத்து நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் வேலை செய்கின்ற அனைத்து போலீசாரும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக பிரதி பொலிஸ்மா அதிபர் தெரிவித்திருக்கின்றார். என்ன தகவல் அவைக்கு கிடைச்சிருக்கு என்று சொன்னால், போன வாரம் சுட்டுக் கொல்லப்பட்டவர் தான் கணேமுல்ல சஞ்சீவ. அவருடைய ஆட்கள் இப்போ தீவிர கொலவரியோட திடீனமாம், அதாவது எப்படியாவது பழி வாங்கணும் என்று சொல்லி, யார் என்று சொன்னால் கெஹல் பத்திர பத்மே அவருடைய ஆக்களை எப்படியாவது பழி வாங்கணும். கூட படித்த நண்பனாக இருந்தாலும் பரவாயில்லை, தெரிஞ்சாக்களாக இருந்தாலும் பரவாயில்லை, யாராக இருந்தாலும் பழி வாங்கணும் என்று திடீனமாம். எனவே அது சம்பந்தமான நிறைய தகவல்கள் போலீஸுக்கு கிடைச்சிருக்காம். அது மட்டும் இல்லாமல் இந்த கணேமுல்ல சஞ்சீவ் அவருடைய ஆக்கள் சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக பதிவுகள் போட்டு நிறுவனமாம். நாங்கள் எங்களுடைய அண்ணனுடைய சாவுக்கு பழி வாங்குவோம் என்று சொல்லி, அப்பத்தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் என்ற மாதிரி போஸ்ட் போட்டினம் போல நடக்குது. எனவே இவர்களுடைய சமூக வலைத்தளங்களில் வர பதிவுகளை பார்க்கவே நிறைய திட்டங்களோடு இருக்கணும் என்று தங்களுக்கு விளங்குது என்று சொல்லி போலீஸ் சொல்லி இருக்குது. அதனால நாடு முழுவதிலும் இருக்கின்ற அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் பணிபுரிகின்ற அனைத்து போலீசாரும் முழு உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்களாம். இப்பொழுது போலீசார் பல்வேறு தேடுதல் நடவடிக்கைகளையும் சுற்றி வளைப்புகளையும் மேற்கொள்கின்றார்களாம். அதே நேரம் போலீஸ்ல ஆளணி பற்றாக்குறை இருக்குது. இந்த ஆபரேஷனை நாடு முழுவதும் முன்னெடுக்கிறதுக்கு ஆளணி பற்றாக்குறை இருக்குன்றதையும் பிரதி பொலிஸ்மா அதிபர் சொல்லியிருக்கின்றார். அதோட நாடு முழுவதும் அடையாளம் காணப்பட்ட 58 பாதாள உலக குழுக்களும் அதில் இருக்கிற 1400 உறுப்பினர்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறோம். அது ஏற்கனவே வெளிவந்த தகவல் தான். எனவே அவ்வளவு பேரையும் கைது செய்கின்ற நடவடிக்கைகளையும் தாங்கள் ஈடுபட்டிருப்பதாக பிரதி பொலிஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் நீக்கப்படும் என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சொல்லியிருக்கின்றார். இப்போ பயங்கரவாத தடை சட்டத்தை ஆய்வு செய்து அதை நீக்கிற சம்பந்தமாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்காம். எனவே மிக விரைவில் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிச்சிட்டு அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகின்றார்களாம். அதுவும் நவீன காலத்துக்கு ஏற்றபடி, சர்வதேச சட்டங்களுக்கு ஏற்றபடி அனைத்து மனித உரிமைகளை மதிக்கக்கூடிய மாதிரி அந்த சட்டம் இருக்கும் என்று சொல்லியும், அதே வேளையில் நாட்டை பாதுகாக்கும் விதமாகவும் அந்த சட்டம் இருக்கும் என்று சொல்லப்படுது. எனவே அதற்கான பணிகள் இரவு பகலாக நடக்குது என்று சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கின்றார், நீதி அமைச்சர். அதோட இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்று சொன்னால், எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் சொல்லியிருந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டது பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்படும் என்று சொல்லி. எனவே யாருமே கவலைப்பட வேண்டாம், அது நிச்சயமாக ஒழிக்கப்படும் என்று சொல்லி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சொல்லியுள்ளார். ஞானசார தேரர் நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை ஒன்று சொல்லியிருக்கார். ஞானசார தேரர் யாருன்றது உங்கள் எல்லாருக்குமே கட்டாயம் தெரியும். ஒரு சர்ச்சைக்குரிய பல பிரச்சனைகளை கொண்ட ஒரு தேரர், ஒரு பிக்கு என்று சொல்லலாம். அவர் பொது பல சேன என்ற ஒரு அமைப்பினுடைய தலைவர் அவர். எனவே அவர் இப்போ அண்மையில் ஜெயிலில் இருந்து போட்டு இப்போ தான் வெளியில் வந்தவர். ஜெயிலில் இருந்து வெளியில் வந்து முடிய நிறைய தத்துவங்கள்லாம் எல்லாரும் பொதுவாக கதைக்கிறது. அந்த வகையில் இவரும் ஒரு தத்துவம் கதைச்சி வச்சுக்கார். என்னென்று சொன்னால், இவர் இதுக்கு முதலும் ஏற்கனவே பல தடவை ஜெயிலுக்கு போனவர். அப்பையெல்லாம் வெளியில் கதைக்காதவர் இந்த முறை மட்டும் கதைச்சிருக்கிறார். அதோட ஆளுன்ற தோற்றத்தை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குது. உள்ளுக்கு நல்லா காஞ்சி போயிருப்பார் போல இருக்குது. என்ன பிரச்சனை சொன்னால், இதுக்கு முதல் அவர் ஜெயிலுக்கு போய்கொள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இல்லை தானே, மற்ற அரசாங்கங்கள் தான் இருந்தது. அப்போ அவருக்கு ஜெயிலுக்கு போகிறதுன்றது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிற மாதிரி, அங்கெல்லாம் விசேட கவனிப்புகள் எல்லாம் இருக்கும், எல்லா விதமான சலுகைகளும் இருக்கும் போல நடக்குது. அப்போ அவர் ஜெயிலுக்கு போகிறதும் தெரியாது, வாரதும் தெரியாது. விரைக்குள்ளே போகைக்குள்ளே எப்படி ஃப்ரெஷ்ஷாக போனாரோ அதே மாதிரி தான் விரைக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக வருவார் ஞானசார தேரர். ஆனால் இந்த முறை விரைக்குள்ளே
வந்து காஞ்சி கருவாடு மாதிரி வந்தவர். ஏன்னு சொன்னால் ஜெயிலில் நடந்த சம்பவங்கள் அந்த மாதிரி. ஜெயிலில் வந்து இவர் ஒரு தேரண்டதுக்காகவோ அல்லது இவருக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கின்றதுக்காகவோ அங்கே விசேட சலுகைகள் ஒன்றுமே வழங்கலையாம். இவரை மற்ற கைதிகள் எப்படி நடத்தப்படுவினமோ அதே மாதிரி நடத்திக்கான் அவரோடக்கு, அதே மாதிரி இருத்தி எழுப்பிப்பான் அவரோடக்குது. எனவே வந்து வெளியில் சொல்லிக்கார் என்னென்னு சொன்னால், ஜெயிலில் வந்து என்ன மனித உரிமையாக இருக்குது, மனிதர்கள் மாதிரியா நடத்தப்படினோம், அங்கே இவ்வளவு கொடுமை நடக்குது தெரியுமா, இவ்வளவு பழிவாங்கப்படுறோம் தெரியுமா, மனிதர் மாதிரியே மதிக்கிறாங்க இல்லை, அது மட்டும் இல்லாமல் சக கைதிகள் வந்து படு மோசமாக நடந்து கொள்ளினோம் என்று சொல்லி தன்னுடைய சிறை அனுபவங்களை வந்து உருக்கமாக சொல்லியிருக்கார் நாட்டு மக்களுக்கு. அதாவது வந்து இதுக்கு முதல் அவர் ஜெயிலுக்கு போயும் கூட இப்போதான் ஜெயிலண்டா அவருக்கு என்னென்று விளங்குது. என்னென்னு சொன்னால் அந்தளவு கொடுமைகளை வந்து அனுபவிச்சிருக்கார். அப்படின்னா ஜெயிலுக்கு என்னதுக்கு அனுப்புறது, இதுக்கு தான் அனுப்புறது. போய் அங்கே கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், படாத பாடுபட வேண்டிதான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஜெயிலுன்றது அதுதானே. அப்பயே நீங்கள் குற்றம் செய்கிறீங்க, எதுக்கு வெளியில் வச்சுட்டு வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாமல் கண்ட கண்ட கதை கதைக்கிறீங்க, எதுக்கு அடுத்த மதத்தை வந்து இழிவுபடுத்துறீங்க. கடைசியாக இவர் வந்து இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தி பேசினபடியாக தான் ஜெயிலுக்கு போக வேண்டி வந்தது. அப்போ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. இப்போ தான் அவருக்கு விளங்கி இருக்குது ஜெயிலண்டா என்னென்று சொல்லி. எனவே ஞானசார தேரருடைய இந்த அறிவுரையை வந்து நாட்டில் இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும். மிக குறிப்பாக இந்த போதவஸ்து கடத்துறாக்கள், இந்த ஆவா குழு, அந்த குழு, இந்த குழு வச்சு அடிபடுறாக்கள், சமூக விரோத செயல்கள் செய்கிறார்கள், ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருப்பவர்கள், ஜெயிலுக்கு போகணுமென்றதுக்காகவே வாழ்க்கையில் பல குற்றங்களை செய்பவர்கள், இவர்கள் எல்லாரும் ஞானசார தேரர்கிட்ட வந்து பாடம் கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் திருந்துவீங்க. அவரே தன்னுடைய வாயால் ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஜெயில் என்றது படு மோசமான இடம் என்று சொல்லி. எனவே அவருடைய அந்த அறிவுரையை கேட்டு பிளவுறாக்கள் திருந்தோணும். அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தி. இந்த செய்தியை கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் தலை சுத்தும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன செய்தி என்று சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த கால அரசாங்கங்கள் செய்த ஊழல்கள், தேவையில்லாத காசுகளை செலவழித்தது, லஞ்ச லாவணியங்கள் செய்தது என்று சொல்லி எல்லாத்தையும் வெளியிட்டு கொண்டு வருகிறது தானே. எல்லா பட்டியல்களும் அடுத்தடுத்து வந்தொன்றிருக்கு தானே. இப்போ நேற்று கூட பாராளுமன்றத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் முன்னாள் ஜனாதிபதிமார் வெளிநாட்டு பயணங்களுக்கு எவ்வளவு காசை செலவழிச்சவை என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல் ஒன்று வெளியிட்டவா தானே. அதை கேட்டு எங்கள் எல்லாருக்கும் தலை சுத்திச்சுது, இவ்வளோ காசை கொண்டு போய் கரியாக்கி வச்சுக்கிறாங்களே என்று சொல்லி. அதே மாதிரி இன்னும் ஒரு பட்டியல், இந்த பட்டியலை வெளியிட்டதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க, லீடர் ஆஃப் த ஹவுஸ், அவர் தான் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கார். என்னென்னு சொன்னால், முன்னாள் சபாநாயகர் இருக்கார் தானே, அந்த சபாநாயகருடைய செலவுகள், அதாவது போன வருஷம் 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த புதிய அரசாங்கம், புதிய பாராளுமன்றம் பெறும் வரைக்கும் அந்த நவம்பர் மாத காலப்பகுதி வரைக்கும் ஒரு சபாநாயகர் இருந்தவர் தானே, அந்த சபாநாயகருடைய போக்குவரத்து செலவு, அதாவது எரிபொருளுக்காக அவர் எவ்வளவு காசு செலவழிச்சுக்காருன்னு சொன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் 33.4 மில்லியன் ரூபாய், 33.4 மில்லியன் ரூபாய் சபாநாயகருடைய போக்குவரத்துக்கான எரிபொருள் செலவு. அவர்கிட்ட மொத்தமாக 9 வாகனங்கள் இருந்ததாம். அந்த 9 வாகனங்களை வச்சு மாற்றி மாற்றி ஓடி இவ்வளவு காசை வந்து கரியாக்கி இருக்கிறார். அவ்வளோ காசு மாற்ற காசு நீங்கள் உழைச்ச காசா அல்லது உங்களோட பரம்பரை சொத்தா? இல்லை, பொதுமக்களோட காசு. பொதுமக்களோட காசு 33.4 மில்லியன் ரூபாய். 1 மில்லியன் ரூபான்னு சொன்னால் 10 லட்சம் ரூபாய். அப்போ பெருக்கி பாருங்க, 33.4 மில்லியன் ரூபாண்டா எவ்வளோன்னு சொல்லி. இது யார்? சபாநாயகர். சரி, அவர் தான் ஒரு பக்கம். அப்படி என்று பார்த்தா பிரதி சபாநாயகர் என்று சொல்லி ஒரு ஆள் இருப்பார் தானே, அவர் அடுத்தவர். அவர் வந்து 6 வாகனங்கள் வச்சிருந்தவரான் தனக்கண்டு, 6 வாகனங்கள். அந்த 6 வாகனங்களையும் வச்சுக்கொண்டு இந்த ஒரு கொஞ்ச கால பகுதியில் ஜனவரி மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் 13.5 மில்லியன் ரூபாய் செலவழிச்சுக்கார் அவர். எனவே சபாநாயகர் ஒரு பக்கம், பிரதி சபாநாயகர் ஒரு பக்கம். இலங்கையை சுற்றி ஓடினாலுமே கூட அவ்வளோ காசு செலவழியாதே. என்னத்துக்கு இவ்வளோ காசு செலவழிச்சதுன்றது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி. உண்மைதானே, இலங்கையை சுற்றி வாகனத்தில் வந்தால் கூட அவ்வளோ காசு செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லையா, மில்லியன் கணக்கில். எனவே என்ன தெரிவிக்கணும் என்று சொன்னால், தங்களுடைய வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்புறோம் என்று சொல்லி தங்களுடைய சொந்தக்காரர்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள், மாமன், மச்சான் எல்லாருக்கும் நிரப்பி இருப்பினம் போல இருக்குது. அவ்வளவு காசும் வந்து அன்பான உறவுகளே உங்களோட காசு தான், உங்களோட காசு தான். அதைத்தான் கொண்டு போயிட்டு இப்படி கரியாக்கி வச்சிருக்கணும். சரி, இப்போ இருக்கிற சபாநாயகர் இருக்காரு தானே, இந்த சபாநாயகர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய இந்த சபாநாயகர் வந்து ஜனவரி மாதத்தில் செலவழித்த காசு 2,18,000 ரூபாய். 2,18,000 ரூபாய் செலவழிச்சிக்கார் எரிபொருளுக்காக. பிரதி சபாநாயகர் வந்து 23,000 ரூபாய் செலவழிச்சிக்காராம் ஜனவரி மாதத்தில் மட்டும். சரி, அதையும் அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் வெளியிட்டிருக்கார்.
இந்த தகவலை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீங்கள். ஆனால் இதுக்கே ஆச்சரியப்பட்டா இப்படி? இதை விட இன்னும் ஒரு தகவல் ஒன்று இருக்குது, அதையும் சொல்கிறேன் கேளுங்கோ. சபாநாயகர் இருக்கார் தானே, முன்னாள் சபாநாயகர். அவர் 2023 ஆண்டில் சாப்பாட்டுக்காக செலவழித்த காசு, சாப்பிட்ட காசு எவ்வளோன்னு சொன்னால் 2.6 மில்லியன் ரூபா. 2.6 மில்லியன் ரூபா, அதாவது 26 லட்சம் ரூபா. ஒரு வருஷம் முழுக்க சாப்பிட்ட காசாண்டு கேட்பீங்கள். இல்லை, ஒரு மாதத்தில் வடிவாக்கவனிங்கோ, ஒரு மாதத்துக்கு செலவழித்த காசு 26 லட்சம் ரூபா முன்னாள் சபாநாயகர். அப்போ 2023 ஆண்டில் வந்த அந்த 12 மாதங்களுக்கு நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னால் கட்டாயம் தலை சுத்தும். சரி, அது 2023 ஆண்டு. பிறகு 2024 ஆண்டில் ஒவ்வொரு மாதமும் 3.2 மில்லியன் ரூபா, அதாவது 32 லட்சம் ரூபா. 32 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாதத்தில் என்னத்தை சாப்பிட்ருப்பார்? என்னத்தை சாப்பிடுவோம்? நான் நினைக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்சிலேருந்து டின்னர்லேருந்து எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் சாப்பிட்டு போல இருக்குது. ஏன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா தானே அவ்வளோ செலவு வரும் தானே. அப்போ பாருங்களேன், பொதுமக்களுடைய பணத்தை எப்படியெல்லாம் வீணாக்கி இருக்கிறோம்னு சொல்லி. இந்த முறை மட்டும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வராமல் இருந்திருந்தா, இது அப்படியே கண்டினியூ ஆகிருக்கும். 2023, 24, 25 அப்படியே கண்டினியூ ஆகிருக்கும். எங்களுக்கு ஒன்றுமே தெரிய வந்திருக்காது. நாங்களும் ரணில் விக்ரமசிங்கவா, சஜித் பிரேமதாசாவா நல்லா இருக்குன்னு போட்டு அப்படியே பேசாமல் இருந்திருப்போம் தானே. சரி, இந்த செய்தி இப்படி இருக்குன்னு சொன்னா, இதுக்கு பிறகு சொல்ல போற செய்தி தான் இன்னும் அதிர்ச்சியான செய்தி. இப்போ பட்டியலை வெளியிட்டிருக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர் நலிந்த ஜெயதிச. அதென்ன, ஒரு பட்டியலை பிரதமர் ஹரணி வெளியிடுறா, இன்னும் ஒரு பட்டியலை பிமல் ரட்நாயக்க வெளியிடுறார், இன்னும் ஒரு பட்டியலை நலிந்த ஜெயதிச வெளியிடுறார் என்று சொன்னால், ஏன் ஒவ்வொரு தடவை வெளியிடணும்னு சொன்னால், ஒரே ஆளே எல்லா பட்டியலையும் வாசிக்க முடியாது. வாசித்தா அவர் மயங்கி கீழே விழுந்துருவார் பாராளுமன்றத்தில். அதனால தான் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு அமைச்சர்மார்ட்டையும் கொடுத்து பிரதமர்கிட்டையும் கொடுத்து பிரித்து வாசிக்க விட்டு கிடக்குது. சரி, நலிந்த ஜெயதிச என்ன பட்டியல் வாய்ச்சவர் என்று சொன்னால், கடந்த காலங்களில் மிக முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கக்குள்ளேயும் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருக்கக்குள்ளேயும் இந்த 2 காலப்பகுதியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுமக்கள் மத்தியிலேருந்து ஏதாவது முறைப்பாடுகள் போனால், ஏதாவது வேண்டுகோள் வச்சா அவையில் சொல்கிற பதில், இதுக்காக நாங்கள் ஒரு ஆணைக்குழு ஒன்றை நியமிக்கிறோம், இதுக்காக நாங்கள் ஒரு குழு ஒன்றை நியமித்து அந்த குழு விசாரணைகளை மேற்கொள்ளும். நீங்கள் என்ன பிரச்சனையை கொண்டே முன் வச்சாலும், என்னத்தை பற்றி காய்ச்சாலும் உடனே குழு அமைப்பினம் தானே. காணாமல் போனவருடைய பிரச்சனையா, அதுக்கு ஒரு குழு. ஈஸ்டர் குண்டு தாக்குதலா, அதுக்கு 1க்கும் மேற்பட்ட குழுக்கள், எல்லாத்துக்கும் குழுதான். இப்படியே குழுவாக அமைச்சு 14 ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டதாம். இந்த 14 ஜனாதிபதி ஆணைக்குழுவும் ஒரு உருப்படியான வேலையும் செய்யலை. காணாமல் போனாக்கள் கண்டே வரைக்கும் பதில் சொல்லிக்கணுமா? இல்லை, ஒரு பதிலுமே இல்லை. ஆனால் அதுக்கண்டு குழு அமைக்கப்பட்டது. இவங்கள் குழு அமைச்சு செய்த வேலை என்னென்னு சொன்னால், அங்கேயும் முறைகேடு, அங்கேயும் ஊழல், எவ்வளவு காசை வீணாக்கி இருக்கிறோம்னு சொன்னால், இந்த 14 குழுக்களுக்கும் 5301 லட்சம் ரூபா, 5301 லட்சம் ரூபா செலவழிச்சுக்கிறாங்க இந்த 14 ஜனாதிபதி ஆணைக்குழுவும் சேர்ந்து. ஆனால் ரிசல்ட் என்ன? ஒன்றுமில்லை, ஜீரோ. பாருங்க, அதில் சில பட்டியல்கள் இருக்குது. முதலாவது காணாமல் போனோரை கண்டுபிடிக்கின்ற குழு. அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு என்ன செய்திருக்குது? ஒரு வேலையுமே செய்யாமல் 144.56 லட்சம் ரூபா, 144.56 லட்சம் ரூபா செலவழிச்சிருக்கிறோமாம், ஒரு வேலையும் செய்யாமல். சரி, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்ததானே, அது சம்பந்தமாக அமைக்கப்பட்ட ஆணைக்குழு 1063 லட்சம் ரூபா செலவழித்து வச்சிருக்கிறோமாம், ஒரு விதமான முன்னேற்றமும் இல்லை. சரி, அதுதான் அப்படி போச்சுன்னு பார்த்தா, அரச நிதி மோசடி தொடர்பாக ஆராயும் குழு. செய்கிறதே மோசடி, பிறகு அதை விசாரிக்கிறதுக்கு சொல்லி ஒரு குழு அமைச்சு, பிறகு அதிலையும் மோசடிக்கெல்லாம் ஒரு மோசடி. அந்த குழு எவ்வளவு காசை செலவழிச்சிருக்குன்னு சொன்னா 662.34 லட்சம் ரூபா, 662.34 லட்சம் ரூபா செலவழிச்சு ஒரு ரிசல்ட்டும் இல்லை, ஒன்றையுமே கண்டுபிடிக்கல. அதை விட ஊழல் எதிர்ப்பு அலுவலகம் என்று சொல்லி அலுவலகத்தை நிறுவி போட்டு, அந்த அலுவலகம் ஒழுங்காக செயல்படுதா என்று பார்க்கறதுக்கு ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிச்சுக்கிறாங்க. அதாவது இதுக்குத்தான் குழு அமைக்கணும்னு சொல்லி ஒரு விவசாயே இல்லை, எல்லாத்துக்குமே குழுதான். இப்போ இந்த குரங்கு பாஞ்சு கரண்ட் கட்டானது என்று சொல்லி சம்பவம் நடந்தது கிட்டடியில், இதே பழைய ஆட்சியாக இருந்தால் அதுக்கும் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க, குரங்கு எப்படி பாய்ந்தது என்பதை ஆராய்கின்ற குழு. பிறகு அதுக்கு ஒரு 1000 லட்சம் ரூபா செலவு,
தானே. இப்போ இந்த ஊழல் எதிர்ப்பு அலுவலகம் ஒழுங்காக செயல்படுதா என்றதை கண்காணிக்கிறதுக்கு அமைக்கப்பட்ட குழு வந்து 350 லட்சம் ரூபாவை ஆட்டையை போட்டுட்டுது. ஆனால் இதை அதோட கண்டுபிடிச்சதா இல்லை. அதே மாதிரி அரசியல் பழிவாங்கல்கள், நாட்டில் நடக்கிற அரசியல் பழிவாங்கல்கள், எத்தனையோ அரசியல் பழிவாங்கல்கள் கடந்த காலத்தில் நடந்தது. அதை விசாரிக்கிறதுக்கு கொண்டு சொல்லி ஒரு குழு ஒன்று அமைச்சு அந்த குழுவுக்கான செலவு 842 லட்சம் ரூபா. 842 லட்சம் ரூபா. இதே மாதிரி இந்த 14 குழுக்களும் அமைக்கப்பட்டு ஒரு வேலையுமே செய்யாமல் மொத்தம் 5301 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டு அவ்வளோ பொதுமக்களோட காசு, பொதுமக்களோட வயிற்று அடித்து கடந்த காலங்களில் ஆட்சியை செதுக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க அன்பான உறவுகளே, நீங்கள் அடிக்கடி உங்களில் சில பேர் கேட்குற நீங்கள் எதுக்கு அனுரகுமார திசாநாயக்காவை ஆதரிக்கிறீங்கள், எதுக்கு அவருக்கு சொம்பு தூக்குறீங்கன்னு சொல்லி இதுதான் காரணம். இப்படி ஒரு ஜனாதிபதியும் இப்படி ஒரு ஆட்சி முறையும் மாறி இருக்காட்டி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இதே மாதிரி சம்பவங்கள் இந்த 2025 தொடர்ந்து நடந்திருக்கும். இதே ஆணைக்குழு, இதே குழுக்கள், இதே லஞ்சம், இதே ஊழல், இதே வீண் ஆடம்பரங்கள், செலவுகள் அப்படியே தொடர்ந்து நடந்திருக்கும். தானே. அதனால தான் இந்த புதிய ஜனாதிபதி வந்து எத்தனையோ விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வரார். அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இன்னும் வேகமாக செயல்பட வேண்டி இருக்குது. ஆனாலும் இப்படியான எல்லா உண்மைகளையும் வெளியில் கொண்டு வந்து பொதுமக்களுக்கு எல்லாத்தையும் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி சொல்றதுக்காக ஜனாதிபதியை வந்து நாங்கள் கட்டாயம் பாராட்டணும். ஏன்னா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வந்திருக்காட்டி இது எதுவுமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது மட்டும்தான் பட்டியலாண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் இதை விட இன்னும் நிறைய பட்டியல்கள் இருக்காம். இன்னும் அடுத்தடுத்த காலங்களில் இன்னும் நிறைய வேற இருக்காம். அதில் வந்து முக்கியமானது பார் லைசன்ஸுக்கு சிபார்சு கடிதம் கொடுத்தாக்களுடைய பட்டியலும் இன்னும் பெண்டிங்லாம் கிடக்குது. இன்னும் வெளியில் வரையில. இதே மாதிரி இன்னும் நிறைய பட்டியல்கள் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். எனவே எங்களுக்கு இன்னும் நிறைய அதிர்ச்சியான தகவல்கள் காத்துள்ளன என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இந்த கேலி சித்திரத்தில் வந்து நிலத்துக்கு கீழே வந்து 2 பேர் சுடுபடினம். அவர்களுடைய நிழல்லாம் தெரியுது. 2 பேர் சுடுபடினம். எனவே நிலத்துக்கு கீழே என்ன சொல்லும்போது பாதாள உலக குழுக்கள் அவைகள் சுடுபடினம். நிலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சப்பாத்து கால்கள் தெரியுது. சரிதானே. அந்த சப்பாத்து கால்களை வச்சுக்கொண்டு அந்த அவர்கள் போட்டுக்கிற ஜீன்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் கண்டுபிடிப்பீங்கள் 6 ஆக்கள் என்று சொல்லி. எனவே அதை நீங்களே கண்டுபிடிச்சு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. எனவே நிலத்துக்கு கீழே நடக்கிற அந்த பாதாள உலக குழுக்கள் மத்தியில் நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு நிலத்துக்கு மேலே இருக்கிற இவர்கள் தான் காரணம் என்றதை சொல்லாமல் சொல்லுது இந்த அழகிய கேலி சித்திரம். எனவே இதை பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.